அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடு பெண்களுக்கு, நாடு ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. அதனால வீட்டு பொறுப்புகள் மட்டுமே பெண்களுக்குரியதுன்னு இன்னைக்கும் நம்புறாங்க. அதை தாண்டி நாட்டு நடப்புகள்ல, அரசியல் சார்ந்த விடயங்கள்ல பெண்கள் பெரிதாக ஆர்வம் காட்டுறாங்க இல்ல. அந்த விஷயங்கள்ல பெண்கள் அலட்சியமாகவே இருக்காங்க அப்படிங்கிற கருத்து சமூகத்துல இன்னைக்கும் இருக்கு. இப்போது கூட ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவிருக்கு. அடுத்த ஜனாதிபதி யார் அப்படிங்கறதுல நாடே பரபரப்பாக இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடிய தகுதியான ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு மக்களாகிய எங்களுக்கு இருக்கு. அதனால எங்கள் ஒவ்வொருவருடைய வாக்கும் மிக முக்கியமான வாக்குகளாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பெண்களுடைய வாக்குகள் எப்போதும் போல இந்த முறையும் எங்களுக்கு என்ன அப்படின்னு இருந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு பெண்களும் வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் வாக்களிக்க வேண்டும். அதுவும் தாங்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அதை பற்றிய ஒரு தெளிவூட்டலாகவே இந்த நிகழ்ச்சி இருக்க போகிறது. இதை பற்றி பேசுவதற்காக எங்களோடு இணைந்திருக்காங்க சட்டத்தரணி சுவஸ்திகா அருள்லிங்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் பாரிகா. இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. வருகிற 21ஆம் திகதி தேர்தல் நடைபெறவிருக்கு. 22ஆம் திகதி யாரு ஜனாதிபதி அப்படிங்கறது எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக தெரிந்திருக்கும். இந்த நேரத்தில் தேர்தல் நிலவரங்கள் எப்படி இருக்கு, நாட்டு மக்கள் என்ன மனநிலையில இருக்காங்க, எப்படியான ஒரு ஜனாதிபதியை அவங்க எதிர்பார்த்திருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்க. இந்த ஜனாதிபதி தேர்தலிலே மிகவும் இந்த ஜனாதிபதி தேர்தலானது மிகவும் ஒரு சூடு பிடித்த ஒரு ஜனாதிபதி தேர்தல். கிட்டத்தட்ட இந்த முறைதான் அதிகபட்சமான வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் இறங்கியிருக்கின்றார்கள். 39 வேட்பாளர்கள் இருந்தவர் இப்போது 38ஆக மாறி இருக்கின்றது என்று கூறி இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் அதிகபட்சமான வேட்பாளர்கள் களத்திலே இறங்கியிருக்கின்றார்கள். அதிலே பிரதானமான வேட்பாளர்கள் என்று சொல்லி மூவர் இருக்கின்றார்கள். அதை விட இப்பொழுது நானும் ஒரு கட்சியில இருக்கின்றேன். எமது கட்சி மூலமும் நாங்கள் ஒரு வேட்பாளரை இறக்கியிருக்கின்றோம். எனவே இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் இவ்வளவு சூடுபிடி இருப்பதற்கான பிரதானமான காரணம் ஒன்று இதுதான் அறகலைய போராட்டத்தின் பின் வருகின்ற முதலாவது பெரிய தேர்தல். இரண்டாவது மக்கள் ஒரு பொருளாதார நெருக்கடியில் மக்கள் இருக்கின்றார்கள். எனவே அதற்கு எதிராகவும் அல்லது அதிலிருந்து தாங்கள் மீண்டு வருவதற்கும் மக்கள் வாக்களிப்பதற்காக இந்த தேர்தலிலே அரசியல் ரீதியாக மிகவும் ஆர்வமாகவும் நாட்டமாகவும் இருக்கின்றார்கள் என்பதை நான் கவனித்திருக்கின்றேன். நிச்சயமாக வாக்களிப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட அதிகமாக தகுதியான ஒருவருக்கு வாக்களிப்பது என்பது முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே மக்கள் நிறைய கஷ்டங்களை பட்டுவிட்டார்கள். இதற்கு பிறகும் கஷ்டங்கள் படுவதற்கு மக்கள் தயாராக இல்லை. வாக்குகள் எங்கள் கைகளில் இருக்கிறது, நாங்கள் தான் தெரிவு செய்ய போகிறோம். அதனால் தகுதியான ஒருவரையே தெரிவு செய்ய வேண்டும். தகுதி இல்லாதவர் யார் அப்படின்னு நமக்கு தெரிந்துவிட்டாலே தகுதியானவரை தெரிவு செய்வது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். சுவஸ்திகா, இந்த வாக்காளர்களில் 50% மேற்பட்டவர்கள் பெண் வாக்காளர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியலில் முக்கியமான 4 வேட்பாளர்கள், அதை அடுத்து வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், இந்த பட்டியலில் கூட ஒரு பெண் வேட்பாளர் கூட இல்லை. இதற்கு என்ன காரணம்? 2 விடயங்கள். முதலாவதாக வாக்குகளை சிதைப்பதற்கு தான் மற்ற வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் என்ற கருத்தில் எனக்கு ஏற்பில்லை. உதாரணத்துக்கு நாங்கள் போட்ட வேட்பாளரை கூட வாக்களை சிதைப்பதற்கு தான் நீங்கள் போட்டனீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கான பிரதானமான காரணம், என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கின்றோம். ஜனநாயக நாட்டிலே எந்த ஒரு நபர், அது பெண்ணா இருந்தாலே ஆணா இருந்தாலே, எந்த ஒரு நபரும் ஒரு தேர்தலிலே போட்டியிடுவதற்கு நமக்கு அரசியல் யாப்பு ரீதியான உரிமைகள் காணப்படுகிறது. எனவே அந்த 2 வேட்பாளர்களை வைத்து போட்டியிடுகிற சிஸ்டம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் காணப்படுகிறது. எமது நாட்டிலே யாரும் விருப்பமான யாரும் போட்டியிடலாம். எனவே எத்தனை வேட்பாளர்கள் அதிகரிக்கின்றார்களோ அத்தனை வேட்பாளர்களும் நமது ஒரு ஜனநாயக ரீதியான நாட்டை, ஜனநாயக ரீதியான தேர்வுகளை அதிகரித்துக் கொண்டு செல்கின்றன என்றுதான் நான் முதலில் அதனை கருதுகிறேன். எனவே அந்த வாக்குகளை சிதைக்கத்தான் வேட்பாளர்களை போட்டார்கள். மேபி சில வேட்பாளர்களை அந்த பிரதான வேட்பாளர்களின் வாக்களை சிதைப்பதற்கு வேறு அரசியல் காரணங்களுக்காக சில வேட்பாளர்கள் வந்திருக்க முடியும். ஆனால் அந்த 38 வேட்பாளர்களில் பலர் தமது அரசியல் கருத்தியல் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பெற வேண்டும் என்பதற்காகவும் நிற்கின்றார்கள். அது ஒரு விடயம். இரண்டாவது நீங்கள் கூறியது போன்று பெரும்பான்மை வாக்காளர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளர் கூட பெண்ணாக இல்லை என்பது இந்த ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயமாகவே ஒரு பெரும் குறைபாடாகத்தான் இருக்கின்றது. அதாவது 38 வேட்பாளர்களில் ஒருவர் கூட பெண்ணாக வரவில்லை என்பது மிகவும் பெரும் குறைபாடாகத்தான் இருக்கின்றது. அது தொடர்பாக எமது கட்சியிடம் நாங்கள்
பேசிக் கொண்டிருக்கின்றோம். பெண்களை வந்து எவ்வாறு அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுத்துவது என்பது ஒரு பக்கம் இருக்க, அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பெண்களை அடுத்து தலைமுறை அல்லது ஒரு ஒரு அரசியல் ஒரு அரசியல் பாதையின் ஒரு தலைமுறை அல்ல, ஒரு ஒரு தலைமை பதவியில் அவர்களை எவ்வாறு நாங்கள் கொண்டு செல்லலாம் என்பதை பற்றியும் எமது கட்சி உட்பட நான் இருக்கின்றேன், பல கட்சிகளில் இதனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது இந்த முறை தேர்தலிலே வந்து ஒரு பெரும் குறைபாடாகத்தான் இருக்கின்றது. அப்படித்தான். அப்படின்னா உலகின் முதல் பெண் பிரதமர் ஸ்ரீமவோ பண்டாரநாயக் அவர்கள், இலங்கையினுடைய முதல் பெண் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அவர்களுக்கு பிறகு இன்று வரைக்கும் ஒரு பெண் ஜனாதிபதியோ ஒரு பெண் பிரதமரோ வந்தது இல்லை. பாராளுமன்றங்கள்ல கூட பெண்களுக்கான விகிதாசாரம் ஒதுக்கப்பட்டிருக்கு, உள்ளூராட்சி மன்றங்கள்ல கூட பெண்களுக்கான கோட்டா ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் பெண்கள் பெரிதளவுல அரசியலுக்குள்ள வாராங்க இல்ல. என்ன காரணம்? அவங்களுக்கு ஆளுமை இல்லை அப்படிங்கிறதா, இல்லைன்னா இந்த சமூகம் பெண்களை அரசியல்வாதியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படிங்கிறதா? நமது நாட்டிலே உள்ளூராட்சி தேர்தல் முறைமைகளில் பெண்களுக்கு ஒரு கோட்டா சிஸ்டம் ஒன்று இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அவ்வாறான ஒரு கோட்டா சிஸ்டம் இருந்தும் பெண்கள் ஏன் அரசியலுக்குள் வரவில்லை என்ற அந்த கேள்வியில் வந்து நான் அதை மேலும் ஒரு முறை பரீட்சித்து பார்த்தேன். ஆனால் நான் நினைக்கிறேன் பெண்கள் அரசியலில் இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு வந்து வீதி போராட்டங்கள் எடுத்தோமானால், அல்லது வடகிழக்கிலே நடக்கின்ற காணி போராட்டங்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் போராட்டங்கள், அதே போன்று கல்வி சார்ந்த போராட்டங்கள், இவற்றிலே வந்து பெண்கள் நிறையவே பெரும் கணக்கில் இந்த போராட்டங்களிலே முன்னிலையில் நிற்கின்றார்கள். எனவே பெண்கள் அரசியலில் இல்லை என்ற கருத்தில் வந்து எனக்கு உடன்பாடில்லை. பெண்கள் வந்து அரசியலில் வீடுகளில் கூட பெண்கள் நான் நினைக்கின்றேன் தமது உரிமைகளுக்காக தத்தமது வீடுகளிலும் கூட போராடி கொண்டு இருக்கின்றார்கள் நினைக்கின்றேன். எனவே பெண்கள் வந்து அரசியலில் தொடர்ச்சியாக இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் வந்து தேர்தல் அரசியலில் வந்து பெண்கள் பெறுவதற்கு வந்து சற்று காலை வந்து பின்னால் தான் இருக்கின்றார்கள். அதற்கு வந்து பல காரணங்கள் இருக்கின்றது. பெண்களை மாத்திரம் நாங்கள் பார்க்கக்கூடாது, சமூக ரீதியாக பார்க்கணும். பல காரணங்கள் இருக்கிறது. முதலாவது, பெண் ஒருவர் தேர்தலில் வேட்பாளராக வந்தார் என்றால், அல்லது ஒரு 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 தேர்தலில் வந்து அவர் வேட்பாளராக நின்றாரானால், முதலாவது அவருக்கு நடக்கின்ற விடயம் வந்து அவரை பாலியல் ரீதியாக சமுதாயத்தில் ஆண்கள் முதலில் அவர்களை பாலியல் ரீதியாக விமர்சிப்பார். இதுதான் பிரதானமாக முதலாவது நடக்கிறது. எந்த ஒரு தேர்தல் வேட்பாளர், அது நளினி ரத்னராஜாவா இருந்தால் என்ன, அம்பிகா சத்குணானந்தனாக இருந்தால் என்ன, அல்லது ஹரிணி அமரசூரியவா இருந்தால் என்ன, அல்லது முதற்பல வேட்பாளர்களாக இருந்தால் என்ன, முதலாவது செய்கின்ற விடயம் அவர்களை பாலியல் ரீதியாக, மங்களா சங்கர் அவர்களாக இருந்தால் என்ன, முதலாவது செய்கின்ற வேலை வந்து அவர்களை பாலியல் ரீதியாக தாக்குவதுதான் செய்கின்ற வேலை. எனவே இதனால் தான் பல பெண்கள் தாங்கள் தேர்தல் அரசியலில் வரக்கூடாது என்று கூறி பின்வாங்கி நிற்கின்றார்கள். அது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், தேர்தல் கட்சி கட்டமைப்புகளை பார்க்கும் பொழுது, கட்சிகளை பார்க்கும் பொழுது அவையும் ஆண் மையவாத கட்சிகளாகவோ ஆண் தலைமைத்துவவாதி கட்சிகளாகத்தான், ஆண் மையவாத கட்சிகளாகத்தான் காணப்படுகிறது. எனவே கூட்டங்கள் வைக்கும் பொழுது பெண்கள், எமது இலங்கையிலே வந்து திருமணமாகிய பெண்களுக்கு பிள்ளைகளை பார்க்கும் பிரதானமான பொறுப்பு பெண்கள் மீதுதான் சுமத்தப்பட்டிருக்கிறது. அது நல்ல விடயம், பெண்களுக்கு தான் அன்பு எல்லாம் பூசி மொழியினாலும் பெண்கள் மீதுதான் இந்த சுமை, பிள்ளைகளை பார்ப்பது என்பது ஒரு பெரும் ஒரு பொறுப்பு, ஒரு சுமை. அந்த சுமை வந்து முற்றுமுழுதாக பெண்களின் மீது தான் போடப்படுகிறது. ஆண்கள் வந்து சில வேலைகளை செய்தாலொழிய பெண்களின் மீதுதான் சுமத்தப்படுகிறது. எனவே அவர்கள் கூட்டங்களுக்கு சென்று கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு கணவன் கால் பண்ணுவார், பிள்ளைகள் கால் பண்ணுவார்கள். எனவே அதற்கு பெண்கள் ஓடி செல்ல வேண்டும். எனவே ஒரு அரசியலில் ஈடுபடுவது என்பது, அரசியல் சிந்தனைகளை பற்றி யோசிப்பது என்பது ஒரு நேரத்தை ஒதுக்கி அதனை செய்ய வேண்டும். அரசியல் சிந்தனை என்பது எழுந்தவாரியாக வர முடியாது. அதை யோசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், பேச வேண்டும், மக்களுடன் கலந்தாலோசனைகளில் ஈடுபட வேண்டும், இவ்வாறான விடயங்கள். எனவே பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நேரம் கிடைப்பதில்லை. காரணம், நீங்கள் முதலில் கூறியது போன்று வீட்டு வேலைகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான பல காரணங்களினால் பெண்கள் தேர்தல் அரசியலுக்குள் வருவதில்லை. இருந்த போதிலும் பெண்கள் வரவில்லை என்று கூறி நாங்களும் பெண்களை வந்து புறந்தள்ளி இருக்க முடியாது. என்னை போன்ற பெண்கள் தேர்தல் அரசியலின் இப்பொழுது நாங்கள் இருக்கின்றோம். எனவே நாங்கள் மேலும் மேலும் பெண்களை எவ்வாறு தேர்தல் அரசியலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதில் வந்து நாங்கள் அரசியல் ரீதியாக முயற்சித்துக் கொண்டு இருக்கின்றோம். பெண்கள் அரசியலுக்கு வராததற்கு ஒரு முக்கிய காரணம் அங்கு பெண்களுக்கு பாலியல் சீண்டல்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லி இருந்தீங்க. நீங்களும் அரசியல்ல இருக்கீங்க. நீங்க இந்த மாதிரியான ஏதேனும் சவால்களுக்கு எதிர்கொண்டிருக்கீங்களா, முகம் கொடுத்திருக்கீங்களா? நான் ஒரு தேசிய ரீதியான ஒரு கட்சியில், அதாவது வந்து ஒரு சிறுபான்மை மக்களுக்கு என்று குறிப்பிட்ட ஒரு கட்சியில் இருக்காமல்
ஒரு ஒரு பொதுவான கட்சியில் தான் இருக்கின்றேன். அதாவது 3 இடதுசாரிகள் கட்சிகள் சேர்ந்த ஒரு 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 கூட்டமைப்பில் தான் நான் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் நுவன் போப்பகி என்ற ஒரு வேட்பாளருக்காக நான் அவருக்காக நான் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறேன். அவரது போட்டிக்கு நான் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே எனக்கு நேரடியாக இதுவரைக்கும் அரசியல் இறங்கியதற்காக இந்த விதமான ஒரு தாக்கம் வரவில்லை. அதற்கு பிரதானமான காரணம் நான் நினைக்கின்றேன், நான் ஒரு சட்டத்தரணியாகவும் தொழிற்சங்கவாதியாகவும் இருக்கின்றபடியினால் நான் தேர்தல் அரசியலுக்குள் பிரவேசித்ததை நிறைய பேர் அதில் ஒரு ஆச்சரியமாக பார்க்காமல் இருந்தார்கள். நான் எந்த விதமான அரசியலில் ஈடுபடாமல் திடீரென நான் தேர்தல் அரசியலுக்குள் வரவில்லை. நான் முதலே தொழிலாளர் ரீதியான அரசியல், அதே போன்று வேறு வேறு பல போராட்டங்களில் இருந்தபடினால் மக்கள் என்னை முதலே கண்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் வேறு வேறு அரசியல் கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது, எனது சொந்த அரசியல் நிலைப்பாடுகளை தெரிவிக்கும் பொழுது பாலியல் ரீதியாக நிறையவே நான் தாக்கப்பட்டிருக்கின்றேன். அது நான் மட்டுமல்ல, எந்த ஒரு பெண்ணும் தனக்கென்று கூறிய ஒரு அரசியல் நிலைப்பாடை பொதுவெளியிலே எடுத்தால் ஆண்கள் முதலாவதாக கூறுகின்ற விடியம், முதலாவதாக அட்டாக் பண்ண விடியம் உங்களை பாலியல் ரீதியாக தான் அட்டாக் பண்ணுவார்கள். எனவே அதனால் நான் மனதளவில் பாதித்த விட அந்த 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 பாலியல் ரீதியான தாக்குதல்களை பார்க்கின்ற என்னை சூழ்ந்திருக்கின்றவர்கள் இதை போன்ற விடயங்களில் நிறைய அதை பார்க்கும் பொழுது அவர்கள் நிறைய பாதிப்படைந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னிடம் கூறியிருக்கின்றார்கள், இவ்வாறெல்லாம் உங்களை பற்றி யூடியூப்லும் இதிலும் பேசுகின்றார்கள் என்று கூறி. எனவே நான் இந்த 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 இன்டர்வியூவை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்களிடம் நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், ஒரு கணனி இருக்கின்றது, ஒரு கணனி பெட்டி இருக்கின்றது, இன்டர்நெட் இருக்கின்றது என்றதுக்காக ஒரு பெண்ணை பார்த்த முதலாவதாக உங்களுக்கு தோன்றுகின்ற சிந்தனை, அதாவது ஒரு பெண் அரசியலிலே முன்னால் சென்று உங்களுக்கு விருப்பமில்லாத நிலைப்பாடாகவும் இருக்கலாம். உங்களுக்கு எதிரானது அரசியல் என்பது எனக்கு ஒரு நிலைப்பாடு, உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். எனவே உமக்கு விருப்பமில்லாத நிலைப்பாடாக இருக்கலாம். இருந்த போதிலும் அந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக தர்க்க ரீதியாகவும் ஒரு ஃபேக்சுவல் ரீதியாகவும் கருத்துக்களை தெரிவிக்காமல் பெண்களை பாலியல் ரீதியாக தாக்கும் பொழுது அந்த ஆண்களுக்கு அந்த அவ்வாறாக தாக்குகின்ற ஆண்கள் மீது என்னை போன்ற பெண்களுக்கு எந்த விதமான கரசினையும் இல்லை, அவர்களது கருத்துக்களையும் நான் கணக்கில் எடுப்பதில்லை என்பதையும் நான் மிகவும் தெளிவாக இந்த இந்த இன்டர்வியூவில் இந்த காணொலியில் கூற விரும்புகின்றேன். பெண்களுக்கு குடும்ப பொறுப்பு இருக்கு, அதனால அவர்களால் அரசியலுக்குள்ள வர முடியலங்கிறத ஒரு காரணமாக சொன்னா, இதற்கு பிறகு ஸ்ரீமவோ பண்டார நாயக் அவர்களை போன்று, சந்திரிகா குமாரதுங்க அவர்களை போன்று இலங்கையில ஒரு பெண்ணை நாம எதிர்பார்க்க முடியாதா? இல்லை, நான் குடும்பங்களில் ஈடுபடுகின்ற பெண்கள் அரசியலுக்கு வர முடியாது என்று கூறுவதை விட, எமது சமூக கட்டமைப்பில் பெண்களுக்கு குடும்பங்களில் பாரிய அளவு பொறுப்புகளை நாங்கள் சுமத்திருக்கின்றோம். அதை பல பல அழகான சொற்களில் பாய்ப்பார்கள். ஒரு குடும்பத்திற்கு ஒரு தாய் வேண்டும், ஒரு ஒரு என்ன சொல்றாண்டு கூறி பல பல அழகான சொற்களை பாவித்திருக்கின்றார்கள். ஒரு தாயின் அன்பு வேண்டும் எல்லாம் கூறி பல சொற்களை பாவிக்கின்றார்கள். இருந்த போதிலும் அடிப்படையாக நாங்கள் பார்த்தோமானால், அதாவது இந்த யதார்த்த ரீதியாக பார்த்தோமானால், பெண்களின் மீது குடும்பத்தின் பொறுப்பு பெண்களின் மீதுதான் இன்று வரை சுமத்தப்பட்டு இருக்கின்றது. எனவே அவ்வாறான ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கின்ற சமூகத்திலே இவ்வாறு நாங்கள் பெண்களை தேர்தல் அரசியலுக்குள் கொண்டு வருவது என்பது அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எமக்கு ஒரு சவாலாக எடுத்து அதனை நாங்கள் செய்து காட்ட வேண்டும். அதாவது பெண்கள் இப்பொழுது குடும்பங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு அந்த பொறுப்பை விட்டுவிட்டு அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்பது யதார்த்தம். எனவே அவ்வாறான ஒரு கட்டமைப்புக்குள் பெண்கள் உதாரணத்துக்கு எடுத்தோமானால், பெண்களுக்கு இரவு 7 மணிக்கு இடையில வீடுகளுக்கு செல்ல வேண்டும், ஏன்னா பிள்ளைகளை பார்க்க வேண்டும். எனவே நாங்கள் கூட்டங்களை வைக்கும் பொழுது 9 மணி 10 மணி இரவு 9 மணி 10 மணிக்கு கூட்டங்களை வைத்தால் நிச்சயமாக பெண்கள் அரசியலுக்கு வர மாட்டார்கள். அதே நேரம் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போன டைம்ல ஒரு 3-4 மணித்தியாலங்கள் அரசியல் கூட்டங்களை வைத்தோமானால், அல்லது அந்த பிள்ளைகள் சிறு சிறு பிள்ளைகள் இருக்கின்ற வீடுகளில் அந்த பிள்ளைகளையும் அரசியல் கூட்டங்களுக்கு கொண்டு அந்த பிள்ளைகளையும் பராமரிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை எங்களுக்கு உருவாக்க முடியுமானால், அல்லது அந்த கூட்டங்களை வைக்கும் பொழுது அந்த பெண்களின் வீடுகளுக்கு அண்மையிலே நாங்கள் அந்த கூட்டங்களை வைக்க முடியுமானால் நிச்சயமாக பெண்கள் அரசியலுக்குள் பிரவேசிக்கின்றார்கள். எனவே இவ்வாறான ஒரு ஆண்மையவாத ஒரு சமுதாயத்திலே நாங்கள் இவ்வாறான பிரச்சனை இருக்கும் பொழுது, இவ்வாறான சவால்கள் இருக்கும் பொழுது, நாங்கள் எவ்வாறு அந்த குடும்பங்களில் இருக்கும் பெண்களை கூட அரசியலில் இறக்குவதற்காக நாங்கள் என்ன செய்கின்றோம் என்ற சவாலை நாங்கள் அரசியல் இருக்கின்றவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அந்த சவாலுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு. அப்படின்னா இதற்கு பிறகு எதிர்காலத்தில் பெண்களும் அரசியலில் ஆர்வம் காட்டுவார்கள், அரசியலில் பெண்களினுடைய பிரதிநிதித்துவமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றீங்க? நிச்சயமாக அதிகரிக்க வேண்டும். அதிகரிக்கும் என்று கூறவில்லை, ஆனால் நிச்சயமாக அதிகரிக்க வேண்டும். இனிமேலும் பெண் வேட்பாளர்கள் கட்சிகளில் முன்னால் வந்தார்களானால்
என்னை போன்றவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன், நீங்கள் இன்னொரு கட்சியில் இருந்தால் உங்களது அரசியல் நிலைப்பாடுகளை நான் ஒருபோதும் தேர்தல் மேடையில் வந்து டிஃபெண்ட் பண்ண மாட்டேன் என்ற எனது நிலைப்பாடு வித்தியாசம். உதாரணத்துக்கு வந்து IMF தொடர்பாக எனது கட்சியில் வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. நாங்கள் எக்ஸிட் IMF என்று கூறுகின்றோம். அதே போன்று பல கட்சிகள் IMF இருந்து வெளியே வரக்கூடாது என்று கூறுகின்றார்கள். எனவே பெண் வேட்பாளர் ஒருவர் வந்து IMF விட்டு நாங்கள் வெளியே வரக்கூடாது என்று கூறினால் அதற்கு நான் ஒரு பொழுதும் ஆதரவு அளிக்க மாட்டேன். இருந்த போதிலும் ஒரு பெண் வேட்பாளர் முன்னால் வரும் பொழுது அவரை பாலியல் ரீதியாக தாக்கினால் அது வந்து எனது கட்சியா இருந்தாலும் இன்னொரு கட்சியால் எதிர்கட்சியா இருந்தாலுமே நிச்சயமா பெண்களா எல்லோரும் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் நிச்சயமா பாதுகாத்தும் இருக்கின்றோம் என்பதை வந்து நான் தெளிவாக கூற விரும்புகின்றேன். அதோட பெண்களினுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதில்லை. பெண்கள் எவ்வளவுதான் முக்கியமான கருத்துக்களை சொன்னாலும் அது ஓரம் கட்டப்படுது. ஒரு ஆண் அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் சலுகைகள் வந்து ஒரு பெண் அரசியல்வாதிக்கு வந்து கிடைக்கிறது இல்ல. அவங்களை வந்து ஓரம் கட்டுறாங்க. அதாவது வந்து தேர்தல் காலங்கள்ல பெண் வேட்பாளர்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக அங்க இருக்கக்கூடிய பெண் அரசியல்வாதிகள் பயன்படுத்தப்படுறாங்க. அதை தாண்டி ஒரு பெரிய முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கப்படுறதில்லை. அந்த கட்சிகளா இருக்கட்டும், தேர்தல் அரசியலா இருக்கட்டும், பெண்கள் ஓரளவு ஓரம் கட்டப்பட்டு பின்தங்கிதான் இருக்கிறார்கள்ங்கிற ஒரு கருத்து பொதுவாக இருக்கிறது. அந்த கருத்தை நிச்சயமா நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எனக்கு ஒரு அசிலா தந்தனி என்று கூறுகின்ற ஒரு பெண் தோழர் ஒருவர் இருக்கின்றார். அவர் அறகலை போராட்டத்தின் போது கூறிய விடயம் என்னவென்றால், ஆண்களுக்கு வந்து ஒலிபெருக்கியை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்கள் என்றபடியினால் அவர்களுக்கு ஒலிபெருக்கி கொடுக்கப்படுகின்றது. ஆனால் பெண்கள் ஒரு ஒலிபெருக்கியை நமக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் நாங்கள் அந்த ஒலிபெருக்கியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாங்கள் ஒரு பெரும் போராட்டத்தின் பின்புதான் அந்த ஒலிபெருக்கியை பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொண்ட பின்பு அவ்வளவு போராட்டம் நடந்தும் பெற்றுக்கொண்ட பின்பு எங்களுக்கு கலைத்து விட்டது. எனவே எங்களுக்கு நாங்கள் என்ன கூற வேண்டும் என்பதையும் நாங்கள் மறந்து விடுவோம், அதன் பின்பு மறந்து விடுவோம் என்று கூறினார். எனவே அந்த விடயத்தை நான் எப்பொழுதும் அவர் கூறிய விடயத்தை நான் எப்பொழுதும் கூறுவதற்கான காரணம், நீங்கள் கூறுகின்ற அனைத்து கருத்தும் உண்மை. அதாவது பெண்கள் அரசியலுக்கு வரும் பொழுது முதலாவது அவர்களுக்கு அரசியலில் கொண்டு வரதே, அதாவது தேர்தல் அரசியலுக்குள் கொண்டு வரதே ஒரு பிரதானமான சவால். தேர்தல் அரசியல் கட்சிகளுக்குள் கொண்டு வந்த பின்பு கட்சிகளில் இருக்கின்ற ஆண்கள் வந்து பெண்களின் கருத்துக்களை வந்து ஒரு முகம் திரும்பி கூட கேட்பதில்லை. ஒரு பெண்ணுக்கு வந்து கருத்து இருக்குது என்று கூட அவர்கள் முகம் திரும்பி கேட்பதில்லை. இதை நானும் எனது சொந்த அனுபவங்களிலே கண்டிருக்கிறேன். எனவே ஒரு ஆண் வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கும் பொழுது நான் சில வழிகளில் யோசிக்கின்ற நாள், நாங்கள் ஒரு 5 நிமிடத்தில் கூற வேண்டிய கருத்துக்களை ஒரு ஆண் ஒருவர் 30 நிமிடம் எடுத்து அந்த கருத்தை கூறுவார். அனைவரும் ஒன்றுமே கூறாமல் நீங்கள் நேரத்தை வீணடிக்கின்றீர்கள் என்று ஒன்றுமே கூறாமல் அந்த கருத்தை 30 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் நாங்கள் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கருத்தை 1 நிமிடம் கூற போனாலும் அவர்கள் சரி போதும் என்று கூறி நிறுத்தி விடுவார்கள். எனவே நான் தொடக்கம் அனைத்து பெண்களுக்கும் நான் நினைக்கிறேன் இதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. அதாவது பெண்களின் கருத்துக்களை வந்து அரசியல் கருத்துக்களாகவும் சீரியஸான ஒரு கேட்க வேண்டிய ஒரு கருத்தாகவும் ஆண்மயவாத கட்சிகள், அதாவது அனைத்து கட்சிகளும் அக்ராஸ் த போர்ட் ஆண்மயவாத கட்சிகள் வந்து கேட்பதில்லை. எனவே ஒரு பெண் வந்து அரசியலுக்கு இறங்கும் பொழுது முதலாவதாக வந்து அவரது சமூக கட்டமைப்பில் இருந்து அவர் வெளியே வர வேண்டும் தேர்தல் அரசியலில். இரண்டாவது வந்து சமூக கட்டமைப்பில் இருந்து வெளியே வந்து ஒரு தேர்தல் அரசியல் இறங்கும் பொழுது இரண்டாவது அவர் ஒரு பெரும் போராட்டத்தின் பின்புதான் அவரது கருத்துக்கள் ஒரு கரிசனையுடன் வந்து ஆண்களும் பெண்களும் அந்த கருத்தை வந்து கேட்பார்கள். எனவே ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு தனது கருத்துக்கள் கேட்கப்பட வேண்டும் என்று அவருக்கு தொடர்ச்சியாக நிரூபித்துக் கொண்டே போக வேண்டிய ஒரு சவால் பெண் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் கூறிய கருத்தில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. நீங்களும் ஒத்துக்கொள்றீங்க அங்க பெண்களினுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை அப்படின்னு. பெண்களுடைய கருத்துக்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னா தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய செயற்பாடுகள் எவ்வாறாக இருக்கும்? ஏன்னா தங்களை நம்பி வாக்களித்திருக்கக்கூடிய மக்களுக்கு தாங்கள் சேவை செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறார்கள். அப்போ தன்னுடைய கருத்து கூட அங்க ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவுக்கான அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து ஒரு பெண்ணால் அங்க எப்படி செயற்படுத்திக் கொள்ள முடியும்? அதை பற்றி சொல்லுங்க. தேர்தல் அரசியலுக்குள் பிரவேசிக்கின்ற பெண்களை சலிக்க வேண்டாம் என்று கூறித்தான் நான் இப்பொழுது தேர்தல் அரசியல் இருக்கின்றபடினால் அதைத்தான் நான் கூற விரும்புகின்றேன். சலித்தால், உங்களுக்கு கலைத்தால் சற்று இடைவெளி எடுத்துவிட்டு மீண்டும் வாருங்கள், ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் வாருங்கள். ஆனால் தேர்தல் அரசியலை முற்றுமுழுதாக விட்டு செல்ல வேண்டாம் என்பதைத்தான் நான் கூறுகின்றேன். காரணம், பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை என்பது தேர்தல் அரசியலில் மாத்திரமில்லை, சமூக ரீதியாகவும் நானும் நீங்களும் கண்டுபிடியும்.
பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை என்பது அந்த சமூக கட்டமைப்புள் ஆண்மையவாத சமூக கட்டமைப்பில் இருக்கின்றது. எனவே யாரும் கூறவில்லை ஒரு பெண்கள் ஒரு பெண் ஒருவர் தேர்தல் அரசியலுக்குள் வரும் பொழுது அவளுக்கு வந்து ஒரு என்ன சொல்ற ரோஸ் பெட் என்று ஒரு மலர்களை தூவி சிவப்பு காப்பட்டி விரித்து அழைப்பார்கள் என்று கூறி யாரும் நான் கூட கூற மாட்டேன். அவ்வாறு ஒரு பொழுதும் இருக்க போவதில்லை. இந்த பாதையானது மிகவும் சவால் நிறைந்த பாதை, மிகவும் கஷ்டமான பாதை, மிகவும் கலைக்க வைக்கின்ற பாதை இருந்த போதிலும் நாங்கள் தொடர்ச்சியாக என்னை போன்ற பெண்கள், உங்களை போன்ற பெண்கள், நீங்களும் இந்த ஊடகத்துறையில் இருக்கின்றீர்கள், உங்களை போன்ற பெண்கள் கூட இவ்வாறான அரசியல் மட்டங்களில் ஊடகம் கூட ஒரு அரசியலை உருவாக்குகின்ற ஒரு விடயம். எனவே இவ்வாறான அரசியல் மட்டங்களில் நாங்கள் எவ்வளவுதான் நம்மை ஒடுக்கினாலும், எவ்வளவுதான் நம்மை துன்புறுத்தினாலும், எவ்வளவுதான் நம்மை புறம் தள்ளினாலும் நாங்கள் தொடர்ச்சியா இருக்க வேண்டும். நான் எப்பொழுதும் பெண்களுக்கு கூறுகின்ற விடயம் என்னவென்றால், ஆண்கள் வந்து ஒரு கட்டமாக அரசியலில் ஒரு காலத்தில் அவர்களுக்கு அரசியல் தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்க முடியும் என்றால் அவர்களுக்கு சமூக கட்டமைப்பு ரீதியாக வந்து அவர்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கிறது. பெண்களுக்கு அந்த சப்போர்ட் இல்லை. எனவே சில பெண்கள் வந்து சலித்து விடுவார்கள், கலைத்து விட்டு ஒரேடியாக அரசியலை விட்டு தேர்தல் அரசியலை விட்டு வெளியே சென்று விடுவார்கள். நான் என்ன கூறுகின்றேன்னா, கலைத்தால் ஓய்வெடுங்கள், அந்த தேர்தல் அரசியலை விட்டோ அரசியல் தலைமைத்துவத்தை விட்டோ சென்று விட வேண்டாம். ஏனென்றால் உங்களை பார்த்துதான் மேலும் 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 பெண்கள் தொடர்ச்சியாக அரசியலுக்கு வந்து கொண்டிருப்பார்கள். எனவே ஓய்வெடுத்த பின்பு மீண்டும் அரசியலுக்கு வர சொல்லித்தான் நான் எப்பொழுதும் பெண்களுக்கு கூறுகின்றேன். பெண்கள் வந்து தேர்தல் அரசியலில் ஈடுபடுவது ஒரு விடயமாக இருக்க, இன்னொரு புறம் பெண்கள் வந்து குறைந்தபட்சம் அரசியலை கூட பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சமூக அரசியல்ல வந்து அதிக அளவு ஆர்வம் இல்லை. இப்போ ஆண்களோடு ஒப்பிடும் போது பெண்களுக்கு வந்து அரசியல் அறிவு குறைவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வைதான் சமூகத்திடம் இருக்கிறது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அதை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் நான் அரசியலில் நாட்டம், அதாவது வந்து தேர்தல் அரசியலில் அல்லது சமூக அரசியலில் ஈடுபட வேண்டும் என நாட்டம் அதற்கு காரணமே எனது குடும்பத்திற்குள்ளும் அதே போன்று எனது நண்பர்களுக்கிடையேயும் வந்து நாங்கள் அரசியல் விடயங்களை பேசியதால் தான் எனக்கு நாட்டம் அது போர் தொடர்பாக இருந்தால் என்ன, பொருளாதாரம் தொடர்பாக இருந்தால் என்ன, குடும்ப வன்முறை தொடர்பாக இருந்தால் என்ன, பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகள் தொடர்பாக இருந்தால் என்ன, நான் எனது பெண் தோழர்களுடனும் அதே போன்று எனது நண்பிகளுடனும் அதே போன்று இந்த குடும்பத்தினருடன் பேசிய பல விடயங்களை வைத்துதான் எனக்கு அரசியல் நாட்டம் வந்தது. எனவே நாங்கள் பெண்கள் அரசியல் பேசுவதில்லை என்று இவர்கள் கூறுவது, பெண்கள் வந்து என்ன சொல்றது அரசியல் ரீதியாக எழுதப்பட்ட எழுத்தாளர்களை பற்றி இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன் வைக்காமல் இருக்கலாம். ஆனால் அரசியல் என்பது இவர் இதனை கூறினார், அவர் அதனை கூறினார் என்று இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன் வைப்பது அரசியல் அல்ல. நமக்கு நாங்கள் அனுபவிக்கின்ற விடயங்களை கொண்டு நாங்கள் அதனை மாற்றுவதற்கு நாங்கள் எவ்வாறு போராடுகின்றோம் என்பதை வைத்துதான் நாங்கள் அரசியலில் ஈடுபடலாமா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் ஈடுபடுகின்றோமா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். எனவே பெண்கள் எந்த ஒரு பெண்களின் கூட்டத்தில் சென்றாலும் ஏதாவது ஒரு அரசியல் விடயம் பேசப்படுகின்றது. எனவே நான் அதனை ஒரு பொழுதும் அதாவது வந்து பெண்கள் அரசியல் கதைப்பதில்லை. அவர்கள் குறிப்பாக ஆண்மயவாத சமூகத்தில் கூறுகின்ற விடயம் பெண்கள் வந்து பிள்ளைகளை பற்றியும் மேக்கப்பை பற்றியும் தான் கதைப்பார்கள். நான் இருக்கின்ற கூட்டங்களில் நான் அரசியல், அதாவது வந்து சமூக ரீதியான அரசியலிலோ அல்லது தேர்தல் ரீதியான அரசியலில் இல்லாத பெண்களுடன் கூட நாங்கள் நாட்டு விடயங்கள் தொடர்பாக பல விடயங்களில் நான் பேசி பல கூட்டங்களில் பல சந்திப்புகளில் வந்து பேசி இருக்கின்றேன். எனவே அந்த கருத்தில் வந்து எனக்கு ஏற்பாடு இல்லை. நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, பொதுவாக இப்ப 4 பெண்கள் சேர்ந்தா அடுத்த வீட்டை பத்தி தான் காய்ச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த அரசியல்ல நாட்டு நடப்புகள்ல வந்து ஆர்வம் இல்லை. அதை பற்றி எல்லாம் பெண்கள் சேர்ந்து கதைக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சமூகத்தில் இருக்கிறது. அதையும் தாண்டி ஒரு பெண் வந்து ஒரு அரசியல் விடயம் கதைக்கிறதாக இருந்தால் கூட அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களினுடைய கருத்துக்களை கேட்டுத்தான் கதைப்பாங்களே தவிர அவங்க சுயமாக சிந்தித்து கதைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. அதனாலவே என்னவோ பெண்கள் வந்து வீடுகள்ல அதிக அளவுல அரசியல் பற்றி கதைக்கிறது இல்லை. அப்படியே தானாக ஒரு விஷயத்தை வந்து கதைச்சாலும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அதை அதோட முடிச்சிடுறாங்க. இதனாலேயே பெண்கள் வந்து அரசியலை பற்றி கதைக்காம இருக்கிறார்கள். அதனாலதான் இந்த கேள்வியை கேட்டேன். நீங்கள் கூறியது சரி, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆண்கள் கூறிய கருத்துக்களை பெண்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். உமக்கு அரசியல் தெரியாதென்று, உனக்கு என்ன அரசியல் தெரியும் என்று கூறும் பொழுதும் பெண்கள் அப்படியே கூறிக்கொண்டு வரும் பொழுது பெண்கள் அரசியல் கதைக்காமல் உள்ளனர். எனவே நீங்கள் கூறிய அனைத்துமே சரி. ஆனால் நான் என்ன கூறுகின்றேன், பெண்கள் அரசியல் கதைப்பதில்லை, இந்த விடயங்களினால் அவர்கள் அரசியலை கதைப்பதில்லை என்ற கருத்தில் எனக்கு ஏற்படவில்லை. நீங்கள் கூறுவது போன்று ஒரு கருத்தை தெரிவிக்கும் பொழுது ஒரு 3-4 தடவை உனக்கு என்ன தெரியும் என்று கூறிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காவே எங்களுக்கு ஒரு
எங்களுக்கே ஒரு யோசனை வர உண்மையாவே எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது போல இருக்குதுன்னுட்டு அதனால் பெண்கள் தமது கருத்துக்களை தெரிவிக்காமல் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அரசியல் சிந்தனைகள் எதுவும் இல்லை என்ற விடயத்தை எனக்கு ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் அரசியல் தனக்கென்று ஒரு கருத்தும் இல்லை என்று கூறுகின்ற பெண்கள் கூட பெண்கள் ஒன்றாக கூடும் பொழுது, பெண்கள் ஒன்றாக கூடி உங்களது கருத்துக்கள் என்னென்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு நிலைப்பாடுகள் இருக்கின்றது. எனவே அதைத்தான் நான் கூறினேன். நீங்கள் கூறுகின்ற விடயத்தில் வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவ்வாறுதான் குடும்பங்களில் நடக்கின்றது. அதே போல வாக்களித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப கூட ஜனாதிபதி தேர்தல் வரவிருக்கு. இதுல நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்க அப்படின்னா அவங்க எடுத்ததுமே வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, என்னோட கணவர் சொன்னாரு, என்னோட அப்பா சொன்னாரு, என்னோட சகோதரர், மகன், யாரோ ஒருவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் தீர்மானித்த ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க. தானாக சுயமாக சிந்தித்து இவருக்குத்தான் போட வேணும் அப்படிங்கறத விட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் தான் தீர்மானிக்கிறார் இந்த பெண் வந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை. அதை பெண்களும் சாதாரணமாக ஏற்றுக்கொண்டு ஓகே இவங்க சொல்லிட்டாங்க நாங்களும் போற்றுவோம் அப்படிங்கிற அந்த தீர்மானத்தை பெண்களும் எடுத்து விடுகிறார்கள். அதை பற்றி சிந்திப்பது இல்லை பெரும்பாலான பெண்கள். ஆக இதை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பெண்கள் எமது நாட்டிலேயே இலவச கல்வியினால் அனைத்து பெண்களும் அல்லது அதிகபட்சமான பெண்கள் என்று கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆண்களை விட யூனிவர்சிட்டிஸை பார்த்தாலேனா, லா காலேஜை பார்த்தாலேனா பெண்களின் இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக இருக்கிறது. எனவே இவ்வாறு ஒரு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ஒரு பாடசாலைக்கு போய் நாங்கள் கல்வி கற்கும் பொழுது கல்வி கற்பதற்கான பிரதானமான நோக்கம் நாங்கள் எமக்கண்டு ஒரு சுய சிந்தனை, எமக்கண்டு ஒரு சுய ஒரு என்ன சொல்ற ஒரு ஆராய்ச்சி அல்லது ஒரு தேடலுக்கான ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் கல்வி கற்கின்றோம். எனவே கணவன் கூறிவிட்டார், தந்தை கூறிவிட்டார், மகன் கூறிவிட்டார் என்பதற்காக வாக்களிக்காமல் தேர்தல் கட்சியால் எடுத்தோமானால் ஒவ்வொரு கட்சியும் அவர்களுக்கு கண்டு சொல்லி இப்பொழுது வந்து தேர்தல் கொள்கை பிரகடனங்களை வந்து வெளியிட்டிருக்கின்றார்கள். எனது கட்சி உட்பட மற்ற கட்சியும் கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த கொள்கை பிரகடனை வாசிக்க முடியும். கட்சி தலைவர்களும் கட்சி வேட்பாளர்களும் கட்சியில் உள்ளவர்களும் என்னவற்றை கூறுகின்றார்கள் என்பதை நாங்கள் கிரகிக்க முடியும். எனவே கணவன் இதையும் கூறட்டும், தந்தை இதையும் கூறட்டும், ஆனால் வாக்கு சாவடியும் நீங்களும் அந்த உங்களது அந்த ஓட்டிங் ஷீட்டு மட்டும்தான் இருக்கும். கணவன் அதுக்குள்ள வந்து இதில் தான் புள்ளடி போட சொல்லி என்று கூறி ஒருவரும் கட்டாயப்படுத்த முடியாது. எனவே நான் இவ்வாறு கணவன் கூறிவிட்டார் எனவே இவரைத்தான் போட போறேன் என்று கூறுகின்ற பெண்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால், உங்களுக்கு என்று சொல்லி ஒரு சுய சிந்தனை இருக்கின்றது. உங்களுக்கு என்று சொல்லி ஒரு சுய சிந்தனைகள் இருக்கின்றது. நீங்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைத்த தகவல்கள் இருக்கிறது. எனவே அவற்றை வைத்து நீங்கள் யோசித்து நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு வேட்பாளருக்கு தான் நீங்கள் போட வேண்டும் ஒழிய குடும்பத்தில் ஒருவர் கூறுகின்றார் இதனால் நான் போட போகிறேன் என்று போட்டால் அது உண்மையான ஒரு ஜனநாயக ரீதியான தேர்தலாக எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் பார்த்தோமானால் அது ஒரு ஜனநாயக ரீதியான தேர்தலாக இருக்காது. குறிப்பாக பெண்களின் அரசியல் கருத்துக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தேர்தலாக இருக்காது. அவ்வாறு இருக்கின்றபடினால் தான் இவ்வளவு காலம் வந்து எங்களுக்கு அடுத்தடுத்து வருகின்ற ஜனாதிபதிகளும் அடுத்தடுத்து வருகின்ற பாராளுமன்றங்களும் வந்து இந்த அளவுக்கு ஒரு மட்டமான நிலையில் போயிருக்கின்றது. எனவே நாங்களும் நமது சுய சிந்தனையை பார்த்து சுய விமர்சனத்தை பாவித்து நாங்களும் வாக்களை அளிக்க வேண்டும் என்றுதான் நான் அந்த பெண்களுக்கு கூற விரும்புகின்றேன். பெண்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறப்போ நீங்க சொல்றீங்க பெரும்பாலான பெண்கள் கல்வி கற்ற பெண்களாகவே இருக்கிறாங்க, அதனால அவங்க சுயமாக சிந்தித்து வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் ஒரு பக்கம் கல்வி கற்ற பெண்கள் கூட இப்போ வீடுகளில் இல்லத்தரசிகளாக இருக்காங்க. வேலைகளுக்கு போகாமல் வீட்டு பொறுப்புகளை ஏற்று அதை ஒரு கடமையாக கண்ணியமாக செய்து வருகிறார்கள். அவ்வாறு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நான் பார்த்திருக்கிறேன், அதனால் கேட்கிறேன், அந்த பெண்கள் கூட வந்து தங்களுடைய கணவர் சொல்லக்கூடியதை தான் செய்கிறார்கள். கணவர் இவருக்கு வாக்களியுங்கள் அப்படின்னா சரி, அதுக்காக அவர் எதையுமே யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலையில இல்ல. கணவர் சொல்லிவிட்டால் அது சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு உடனே வாக்களித்து விட்டுறது. கணவர் சொல்றாரு, நாம் அதை கேட்டு நாமளும் ஒரு தீர்மானத்தை எடுத்து அதுக்கு பிறகு வாக்களிப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவர்கள் அடுத்தபடியான ஒரு சிந்தனையும் அவர்களிடம் இல்லை. இந்த மாதிரியான பெண்களினுடைய சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இல்லைன்னா இந்த மாதிரியான பெண்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, நான் நினைக்கிறேன், நான் அந்த இலங்கையில் இருக்கின்ற அதிகபட்சமான பெண்கள் அட்லீஸ்ட் ஒரு ஓலிவல் வரைக்கும் என்றாலும் படித்திருப்பார்கள். எனவே பட்டம் படித்த என்று கூறிவிட்டு அது ஒரு பக்கம் இருக்க, அட்லீஸ்ட் ஓலிவல் வரைக்கும் எனவே ஓலிவல் வரைக்கும் படித்தால் அவர்களுக்கு வாசிக்க முடியும் என்றால் நாட்டு நடப்புகள் அவர்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். வாசிக்க முடியாவிட்டாலும் டிவியை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். எனவே அதாவது வந்து பட்டப்படிப்பு தான் படிக்க வேண்டும் என்று கூறி நான் கூறவில்லை.
வீட்டு வீட்டு வேலைகளில், அதாவது வீடுகளில் குறிப்பாக இருக்கின்ற பெண்கள் ஏன் அவ்வாறு கணவன் முடிவெடுத்தால் நானும் அதனை செய்கின்றேன் என்று நினைக்கின்றார்கள்னா, ஏனென்றால் நான் முதலில் கூறியது போன்று அவர்களுக்கு காலையில் 4 மணியிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் கணவனின் வேலை, பிள்ளைகளின் வேலை, கடைக்கு போக வேண்டும், துணி துவைக்க வேண்டும், வீட்டு நடப்புகளை பார்க்க வேண்டும் என்று கூறி அவர்களுக்கு சுய சிந்தனை செய்வதற்கு நேரம் இல்லை. நேரம் இல்லாமல் சமூகம் அவர்களை, எமது பெண்களை கட்டமைத்து இருக்கின்றது. எனவே அவர்களது பிள்ளை அல்ல, ஒரு சிந்திப்பதற்கும் நேரம் வேண்டும். அதாவது வந்து காலையில் எழுந்தவுடன் காலை சாப்பாடு அனைவருக்கும் சமைக்க வேண்டும், உணவு, துணி துவைக்க வேண்டும், வீடு சுத்தம் செய்ய வேண்டும், மார்க்கெட்டுக்கு போக வேண்டும், வீடுகளில் இருக்கின்ற பழுதுகளை பார்க்க வேண்டும், பிள்ளைகளின் பிரச்சனைகளை பார்க்க வேண்டும், பிள்ளைகளின் ஹோம்ஒர்க்கை பார்க்க வேண்டும். அனைத்து முடிந்து விட்டால் இரவு 11 மணிக்கு வந்து எங்களுக்கு நித்திர கொள்ளதான் நமக்கு எங்கட மனம் சொல்லும். எனவே அதுக்கிடையில வந்து நாங்கள் நியூஸை பார்த்து கிரகித்து இவரைத்தான் ஓட் பண்ண வேண்டும் என்று யோசிக்கிறதுக்கு எங்கள் நேரம் இல்லாதபடியினால்தான் இந்த பெண்கள் வந்து கணவன் யார சொன்னாலும் வந்து அதுக்கு ஓட் பண்ணிட்டு போறது. ஆனால் இப்படியான பெண்களுக்கு நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், நீங்கள் வீட்டு வேலைகளை செய்யும் பொழுதும் தொலைக்காட்சி இருக்கின்றது, அதே போன்று பத்திரிகைகள் இருக்கின்றது, அதே போன்று கணவன் வந்து கூறுகின்ற விடயங்கள் இருக்கின்றது. இவற்றை வைத்து நீங்கள் உங்களது சிந்தனையை பாவித்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமானவர்களை வாக்களிக்க வேண்டும் என்றுதான், வாக்களிக்க முடிவு செய்யுங்கள் என்றுதான் நான் கேட்க வேண்டும். அதற்கான பிரதானமான காரணம், பெண்கள் வந்து வீட்டை மேனேஜ் பண்ண முடியுமானால், வீட்டில் நடக்கின்ற பல்லாயிரக்கணக்கான விடயங்களை மல்டி டாஸ்க் பண்ண முடியுமானால், ஒரு எமது சமுதாய கட்டளை, நான் பெண்கள் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று கூறவில்லை. ஏன் பெண்கள் மல்டி டாஸ்க் பண்ண வேண்டும், ஏன் ஆண்கள் அவர்களது வேலைகள் வந்து எடுத்து செய்வதில்லை என்பது ஒரு பக்கம் இருக்க, இன்று யதார்த்த ரீதியா வந்து பெண்கள் இத்தனை வேலைகளையும் வந்து எடுத்து பிள்ளைகளை பராமரித்துக் கொண்டு, அவர்களின் ஸ்கூல் வேலைகளை பார்த்து கொண்டு, அவர்களுக்கு ஏதாவது காயங்கள் வந்தால் அதனையும் பார்த்துக்கொண்டு, எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டு, பிள்ளைகளின் மானசீக ரீதியாகவும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு நிச்சயமாக தம்மை யாரு நாட்டிலே ஆட்சி செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கு வந்து நிச்சயமாக பெண்களுக்கு போதிய அளவு சுய சிந்தனை இருக்கும் என்று கூறி எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. எனவே பெண்கள் சுய சிந்தனை செய்ய முடியாமல் வீடுகளில் கலைத்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் கணவனை கேட்டுவிட்டு போடுவார்கள். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இருக்க வேண்டும். அதற்கும் நாங்கள் வேறு சமூக ரீதியான கட்டமைப்பு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதும் எனது கருத்தாகும். நீங்கள் அரசியலில் இருக்கும் ஒரு கட்சியையும் பிரதிநிதித்துவப்படுத்திருக்கீங்க. நீங்க வந்து பேசும்போது சொல்லியிருந்தீங்க, இந்த தேர்தல் அரசியலுக்குள் பெண்கள் வந்து இன்னும் அதிகமாக வருவதற்கான செயற்திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கீங்க, அதற்கான விழிப்புணர்வுகளை வந்து நடத்தி கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறது. அதையும் தாண்டி இந்த சமூக அரசியலுக்குள் பெண்கள் ஈடுபடுவதற்கு, சமூக அரசியலுக்குள் வந்து அவங்க சகஜமாக அரசியல் பேசுவதற்கான செயற்திட்டங்கள் எதையும் முன்னெடுத்திருக்கீங்களா, இல்லைன்னா செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்கான ஏதேனும் திட்டங்கள் உங்களிடம் இருக்கிறதா? நான் நினைக்கின்றேன், இப்போது வந்து நாங்கள் செய்திருக்கின்ற விடயம் என்றவனால் ஒரு விடயம் நான் கவனித்தது, இது மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பெண்கள் வந்து தேர்தல் அரசியலுக்குள் அல்லது அரசியலுக்குள் நாங்கள் அதிலே நிற்கும் பொழுது, அதுதான் நான் பொழுது கூறினேன், நீங்கள் சலித்து விட்டால், இது அரசியலில் இருக்கின்ற பெண்கள் சலித்து விட்டால் ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் வாருங்கள் என்று அதைத்தான் நான் கூறினேன். இதற்கான பிரதானமான காரணம், பெண்கள் வந்து நாங்கள் ஒரு கூட்டமாக, ஒரு குழுவாக வந்து பெண்கள் அரசியலில் இருக்கும் பொழுது அதனை பார்த்து மற்ற பெண்களும் அரசியலுக்குள் வருவார்கள். அதற்கான காரணம், ஒரு பாதுகாப்பு இருக்கின்றது. நமது சமூக பெண்கள் இந்த கட்சிக்குள் வந்து பெண்கள் இருக்கின்றார்கள், அல்லது இந்த சமூக தளத்திலே பெண்கள் இருக்கின்றார்கள் என்று யோசித்தால் மேலும் மேலும் பெண்கள், அதாவது வந்து ஒரு சிறிய அளவு பெண்கள் ஒன்றாக கூடும் பொழுது மேலும் மேலும் பெண்கள் வருகின்ற ஒரு உதாரணத்தையும் வந்து நான் பார்த்திருக்கிறேன். அது ஒரு விடயம். 2வது, பெண்களை அரசியலில் நாங்கள் ஈடுபடுத்த வேண்டுமானால் குறிப்பா வந்து 7 மணிக்கு பிறகு வந்து நாங்கள் அரசியல், அதை குறிப்பா பெண்கள் பங்கு கொள்கின்ற கூட்டங்கள் வந்து 7 மணிக்கு பிறகு வைப்பதில்லை. பெண்களுக்கு வந்து எனக்கு அரசியலுக்கு வர நேரம் இல்லை, எனக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு எடுத்துக்கொண்டு போனோம் என்று கூறினால் அதற்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து கூட்டம் முடிந்த பின்பு அவர்களுக்கு கூறுவோம், இந்த விடயங்களை தான் கதைத்தோம், உங்களது கருத்துக்கள் என்ன, அவற்றையும் நாங்கள் ஆவணப்படுத்தி ரிப்போர்ட்ல போட்டு, அதுதான் எங்களோட அரசியல் ரிப்போர்ட்டா வந்து வெளியே வருது. இவ்வாறான பல யுக்திகளை தான் நாங்கள், அல்லது உதாரணத்துக்கு வந்து சண்டேஸ்ல வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பார்கள், ஸ்கூல்ஸ் இல்லாத டைம் அப்படின்னு சொல்லி சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருப்பார்கள். எனவே அந்த காலத்திலும் வந்து ஒரு 2-3 மணி நேரம் வந்து நாங்கள் பெண்களை அரசியலுக்கு எடுப்போம். இனி நீண்ட காலமாக பெண்கள் அரசியலுக்கு போக வேண்டுமானால் அது வந்து பல ஒரு ரடிக்கல் சேஞ்ச் ஒன்று வேண்டும். ஆனால் இப்போதைக்கு வந்து நாங்கள் சமூக மட்டங்களில், சமூக அரசியலிலும் வந்து தேர்தல் அரசியலிலும் பெண்களை கொண்டு வருவதற்கு இவ்வாறான வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்.
அதோட பெண்களுக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லி இருக்கு ஆனா அது கிடைக்குதா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி. இந்த பெண் உரிமைகள் நீங்க சமூகத்தில் பார்த்த மட்டிற்கும் இந்தந்த விஷயங்களில் பெண்களுக்கான உரிமைகள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்திருப்பீங்க இல்லையா? அந்த வகையில எந்த உரிமைகள் பெண்களுக்காக கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்று நமது நாட்டிலே தொழிலிடங்களில், அதாவது வேலையிடங்களில் நமக்கு ஒரு துன்புறுத்தல் ஏற்படுமானால், பாலியல் ரீதியாவோ அல்லது உடல் ரீதியாவோ மானசீக ரீதியாவோ துன்புறுத்தல் ஏற்படுமானால், அந்த வேலைத்தளங்களிலே ஏற்படுகின்ற துன்பங்களுக்கு எதிராக, துன்புறுத்தல்களுக்கு எதிராக நம்மை பாதுகாப்பதற்கான எந்த விதமான சட்டமும் இல்லை, சட்ட செயற்பாடும் இல்லை, அல்லது ஸ்ட்ரக்சர்ஸும் இல்லை. அதுல ரெண்டபடினால என்னை பொறுத்த மட்டிலே நான் முதலாவதாக நான் குறிப்பாக தொழிற்சங்கங்களில் இருக்கின்றபடினால் நான் குறிப்பாக புஷ் பண்ணுவது, அழுத்தம் செலுத்துவது இந்த தொழிலிடங்களில் துன்புறுத்தல், அதாவது ஹரஸ்மெண்ட்டுக்கு எதிரான பாதுகாப்புகள் தொழிலிடங்களில் தொழிலிடங்களில் வைத்திருக்க வேண்டும், தொழில் புரிகின்ற இடங்களில் வைத்திருக்க வேண்டும், அதற்கான சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பது பிரதானமான விடயம். இரண்டாவது விடயம் பெண்களின் உரிமைகள் என்று சொல்லி, பெண்களின் உதாரணத்துக்கு முஸ்லிம் விவாகரத்து சட்டம் என்று சொல்லி பல முஸ்லிம் பெண்கள் இதற்காக போராடி கொண்டிருக்கிறார். இதிலே மாற்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று, முஸ்லிம் பெண்களின் உரிமைகளுக்காக மாற்றம் அமைக்கப்பட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான முஸ்லிம் பெண்கள் போராடும் பொழுது அந்த போராட்டங்களிலும் நாங்கள் நான் முஸ்லிம் பெண் அல்ல, எனவே எனக்கு அதிலே ஒரு நேரடியான நிலைப்பாடை எடுப்பதற்கு நான் எனக்கு முடியாது என்று இருந்த போதிலும் முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் விவாகரத்து சட்டத்திலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று கூறி போராடும் பொழுது அந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கின்ற ஒரு செயற்பாடுகளிலும் என்னை போன்ற பெண்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அது உரிமை, அது தனி, அதாவது குடும்ப உரிமைகள் சார்ந்த விடயம். மூன்றாவது தான் நாங்கள் என்ன விதமான சட்டங்களை உருவாக்கினாலும் ஒரு சட்டம் ஒன்று, உதாரணத்துக்கு பாலியல் துன்புறுத்தல் என்று எடுப்போம். பாலியல் துன்புறுத்தல் ஒவ்வொரு நாளும் பேருந்துகளில் நடக்கின்றது, தெருக்களில் நடக்கின்றது, வீடுகளில் நடக்கின்றது. ஆனால் எத்தனை கேசஸ் போட்டுக்கும் போது எத்தனை கேசஸ் பாலியல் தொந்தரவை செய்தவருக்கு எதிராக அந்த கேசஸ் தீர்ப்புகளில் முடிவடைது என்று பார்த்தால் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. எனவே சட்டங்கள் ஒரு பக்கம் இருக்க, சட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் அது ஏன் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது, அதற்கான மாற்றங்கள் ஏன் நாங்கள் எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றியும் நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு பாலியல் வன்புறவு, ரேப் கேசஸ் வரும் பொழுது ரேப் கேசஸ் ஏன் கன்விக்ஷன்ஸ் முடிகிறது என்று பார்த்தோம் என்றால், ஒரு பெண் ரேப்புக்குள்ளாகினால், பாலியல் வன்புறவுக்குள்ளாகினால் அவள் நீதிமன்றத்துக்கு சென்று நிரூபிக்க வேண்டும், நான் எவ்வாறு ரேப் பண்ணப்பட்டேன் என்று கூறி அவர்தான் நிரூபிக்க வேண்டும், அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண் தான் நிரூபிக்க வேண்டும். அப்பொழுது நீதிமன்ற நடைமுறைக்குள் செல்லும் பொழுதே பெரும் பாதிப்புக்குள் அந்த பெண் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே தான் இவ்வாறான விடயங்களில் சட்ட மாற்றங்களை இவ்வாறு உருவாக்க வேண்டும் என்ற விடயத்தை பற்றியும் நாங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கின்றோம். நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். கடைசியாக ஒரு கேள்வி, பெண்கள் தேர்தல் அரசியல்ல, சமூக அரசியல்ல ஆர்வமாக ஈடுபடணும், அதை பத்தி அதிகமாக பேசணும், அதற்காக நீங்க பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க? நீங்கள் கேட்ட பல கேள்விகள், அதாவது பெண்களுக்கு என்று சொல்லி நாங்கள் ஒரு எமக்கென்று சொல்லி சுய சிந்தனை இருக்கின்றது, அனைவருக்குமே இருக்கின்றது. அது நமக்கு சிந்தனை இல்லை என்று வெளிப்படையாக கூறுகின்ற பெண்களுக்கு கூட தமக்கென்று சொல்லி நிச்சயமா ஒரு கருத்து இருக்கும். எனவே எமக்கு கருத்து இல்லை, எமது கருத்து முக்கியம் அல்ல, அல்லது நீங்கள் இவ்வாறு பேச வேண்டாம், உனக்கு என்ன தெரியும், பேசினாலும் ஒரு கணக்கெடுக்காமல் இருந்தாலும் அவற்றை பற்றி நாங்கள் கணக்கெடுக்க கூடாது. எமக்கொண்டு ஒரு சுய சிந்தனை இருக்கு, நாங்கள் வாசிக்கின்றோம், நாங்கள் தொலைக்காட்சிகளை பார்க்கின்றோம், நாங்கள் மற்ற பெண்களுடன் கதைக்கின்றோம், நாங்கள் சந்தைகளுக்கு செல்லும் பொழுது மற்றவர்கள் கதைப்பதை கேட்கின்றோம், பாடசாலைகளுக்கு செல்லும் பொழுது மற்றவர்கள் கதைப்பதை கேட்கும், ஹாஸ்பிட்டல்ஸுக்கு செல்லும் பொழுது ஹாஸ்பிட்டல்ஸில் நடக்கிறது என்ன என்று கூறி நாங்கள் பார்க்கின்றோம், கிரகிக்கின்றோம். எனவே இவற்றை வைத்து நாங்கள் மாற்றத்திற்காக ஒரு அரசியல் மாற்றத்துக்காக நாங்கள் செல்ல வேண்டுமானால் நாங்கள் சொந்தமாக நாங்கள் கிரகித்து அரசியல் கேள்விகளை கேட்டு அரசியல் விவாதங்களில் ஈடுபட்டு, அது சரிப்புள்ளி என்பது வேறு, அரசியலில் சரிப்புள்ளி ஒன்று இல்லை, எனக்கு ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு, எனவே சரிப்புள்ளி ஒன்று இல்லை, அரசியல் விவாதங்களில் ஈடுபட்டு நாங்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் என்பது முதலாவது விடயம். இரண்டாவது, அதாவது நான் மீண்டும் கூறுவது என்னவென்றால், நாங்கள் ஒரு ஆண்மயவாத சமுதாயம், எனவே நாங்கள் ஒரு அரசியலில்
பிரவேசிக்கும் பொழுது அது ஒரு மிகவும் ஒரு 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 களைப்பை ஏற்படுத்தக்கூடிய, நான் கூட சில வழிகளில் களைத்து விடுகின்றேன். எனவே அதை வந்து அது எங்கட பிழை இல்லை. அதாவது வந்து நாங்கள் கலைத்து விட்டோம்னால் அது எங்கட பிழை இல்லை. எங்கட கருத்துக்களை கேட்காமல் விட்டு விட்டார்கள் என்றால் அது எம்மில் இருக்கின்ற ஒரு குறைபாடு அல்ல, எமது சமூக கட்டமைப்பு அதுதான். எனவே அதற்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும். எனவே அதனால் சலித்து விடாமல் தொடர்ந்தும் நீங்கள் அரசியல் செயற்பாடுகளுக்குள் வர வேண்டும். கட்சி அரசியலாக இருந்தால் என்ன, சமூக ரீதியான போராட்டங்களான என்ன, திருப்போராட்டங்களாக இருந்தால் என்ன, வீடுகளில் நடக்கின்ற அரசியல் கலந்துரையாடல்களாக இருந்தால் என்ன, தொடர்ச்சியாக நீங்கள் அரசியலில் பிரவேசிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் எமது நாடு முன்னேறும் என்பது ஒரு மறக்க முடியாத ஒரு விடயம், ஒரு உண்மை. எனவே தொடர்ந்தும் பெண்கள் அரசியலுக்குள் வர வேண்டும். அது எந்த விதமான அரசியலாக இருந்தால் என்ன, தொடர்ந்தும் பெண்கள் அரசியலுக்குள் வர வேண்டும். அதற்கு தொடர்ந்தும் நீங்கள் முயற்சிகள் என்றுதான் நான் பெண்களுக்கு கூற விரும்புகிறேன். இதற்கெல்லாம் முதலில் பெண்கள் சகஜமாக அரசியல் பேச வேண்டும். கண்டிப்பா பேசுவோம். பெண்கள் தொடர்ந்தும் பேசுவோம். பெண்களுக்கும் அரசியலில் தெளிவு இருக்கிறது, அரசியலில் ஆர்வம் இருக்கிறது. இந்த சூழ்நிலைகள் காரணமாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தாமல் இருப்பார்களே தவிர முற்றாக இந்த அரசியல்ல தெளிவில்லாமல் இருக்காது. இப்பொழுது ஒரு அளவுக்கு தேர்தல் அரசியலில் பெண்களை காணக்கூடியதாக இருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் இப்போது இருப்பதை விட அதிக அளவிலான பெண்களை நாங்கள் தேர்தல் அரசியலில், சமூக அரசியலில் பேசக்கூடிய பெண்களை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பெண்கள் சுயமாக சிந்தித்து தங்களுடைய வாக்குகளை வழங்க வேண்டும் என்பதற்காக நிறைய விஷயங்களை தெளிவாக பேசியிருந்தோம். தன்னுடைய நேரத்தை எடுத்து பேசிய ஸ்வஸ்திகா அருள்லிங்கம் அவர்களுக்கு நன்றி. நன்றி ஃபாரிகா. நான் ஃபாரிகா ஃபைசல். சந்திக்கலாம் மற்றும் ஒரு பாரிடாக்ஸில்.